ஆமியான்யோங் இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். இன்றைக்கும் ஒரு பர்த்டே ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தாண்டா. அந்த சிஸ்டர் வந்துட்டு ஸ்ரீலங்காலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க மாமாவுக்கு பர்த்டேவா. ஸோ டேக்கு கூட மூவி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதனால இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு மூவியோட வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி பிரதருக்கு ஒரு விஷயங்க போட்டு விடலாமா? ஜீவன் பிரதர், ஹாப்பி பர்த்டே. நீங்கள் லைஃப் லாங் எப்போவுமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? எனக்கு இதுக்கு மேலே என்ன விஷ் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே பிரதர், இது வந்து உங்களுக்காக தான். சிஸ்டர், நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன் சாட்குள்ளே போயிடலாம். அப்புறம் இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லணும்டா. உங்களுக்கு பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 5 days முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும்டா. ஏன்னா நீங்கள் டக்குன்னு சொன்னால் எனக்கு டக்குன்னு கதை ரெடி பண்ணணும், அப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு நேம் யோசிக்கணும், தமிழ்லைன் ரெடி பண்ணணும். எனக்கு கொஞ்சம் அப்படியே நிறைய வேலை இருக்கா. ஸோ நீங்கள் உடனே சொல்லாமல் ஒரு 5 days முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா நான் அப்படியே நல்லா யோசித்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரியை கொடுப்பேன். அதனால தான் கொஞ்சம் அப்படியே முன்னாடியே சொல்லிடுங்க. ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் தாண்டா காட்டுறோம். அங்கே ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு உட்காந்து விளாண்டுட்ருக்காங்க. பாய்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அந்த டேபிளை வந்துட்டு சுற்றி ரவுண்டாக உட்காந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் வந்து கேம் விளாண்டுட்ருக்காங்க. ஓகேவா? இப்போது ஒரு பர்சன் தான் எழுந்திரிச்சு, ஓகே இப்போது நான் இதை சுற்றிட போகிறேன், யார்கிட்ட வருதோ அவங்க ட்ரூத்தா டேரான்னு சொல்லணும், அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அதுதான் கேம் ரூல்ஸு. ஓகே இப்போ நான் சுற்றிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அங்கே இருக்கவங்களும் சுற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே சுற்றி விடுறாரு. சுற்றி விட்டால் அது ஒரு பர்சன்ட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம யுங்கி தான். இப்போது அந்த பர்சன் தாண்டா. ஓகே இப்போ யார் இவங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறீங்க? நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து எழுந்திரிக்கிறான். கேளுங்க, என்ன கேட்கணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாரு. அது வந்து நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. இப்போ நம்ம இவங்க தான், ஆமாம் நான் லவ் பண்ணுறேன், நான் ஜிமின்னு ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், என்னோட லைஃப் பார்ட்னர் அவன் தான். என்னது லவ் பண்ணுறீங்களா? அப்போது உங்களுக்கு ஆள் இருக்கா? ஆமாம் இருக்குது, அதான் சொல்கிறேன்ல ஜிமினா, அவன் தான் என் ஆள். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்படியே சோகமாக உட்காந்துது. இப்போ நம்ம யுங்கி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே உட்காடுறாரு. இப்போது இந்த டேபிள் இருக்குல்லடா, இந்த டேபிளுக்கு அங்கிட்டு சைடில் கொஞ்சம் தள்ளி இன்னொரு டேபிள் இருக்குது. அங்கே ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் வந்து ஒரு 4 பாய்ஸ் அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பையன் அப்படியே செம்மையாக வெக்கப்பட்டுருக்கான் ப்ளஷில். எஸ், அது நம்ம ஜிமினி தான். ஸோ அங்கே உட்காந்துட்டு நம்ம சுகா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி வெக்கத்தில் அப்படியே உரையிறாரு நம்ம ஜிமின். இந்த பக்கம் அந்த பர்சன் மறுபடியும் அந்த பாட்டிலை ஒட்டி விட்றாங்க. ஸோ அது வந்துட்டு இன்னொரு பர்சன்ட்ட போய் நிற்கிது. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான்டா. ஓகேவா? இப்போது நம்ம ஜேகேட்ட போய் நின்னோன்னே இப்போ அங்கே இருக்க ஒரு பர்சன் தான், ஓகே ஜேகே நாங்கள் உனக்கு ட்ரூத் டேர் சொல்லுவோம், நீங்கள் அதை பண்ணணும், ஓகேவா? சரி பண்ணுறேன், என்னன்னு சொல்லுங்கள். ஓகே அதுக்கு முன்னாடி ட்ரூத்தா டேரா? ஓகே டேரா. அப்போ நாங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா? பண்ணுவோமே. ஓ அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ கேட்டுட்டு இருந்தாங்கடா கொஸ்டின், அந்த பர்சன் அப்படியே எழுந்திரிச்சு, இப்போது நீ இங்கே இருக்க ஒரு பர்சனை யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீ கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய தான், என்னது கிஸ் பண்ணணுமா? எஸ், பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் இது வந்து உங்களோட சாய்ஸ், நீங்கள் ஆனால் கிஸ் பண்ணி தான் ஆகணும், இதுதான் எங்களோட டேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு அப்படி சொல்லணுன்னா அங்கே இப்போ சுற்றி இருக்காங்கல்ல அந்த பர்சன்லாம் இல்லை அப்படியே அது உனக்கு பண்ண முடியலைன்னா நீ இதோ முன்னாடி இருக்குல்ல பியர், அதை மட்டும் ஒரு கிளாஸ் குடி போதும். ஓ அப்படியா, இப்போது நான் கிஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பியர் குடிக்கணும் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஜேகே வந்துட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அதை வந்து அந்த சைட்லேருந்து ஜெமினி பக்கத்துலேருந்து இன்னொருத்தவங்களும் கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே தான்டா எந்திரிச்சு அங்கே இருக்க ஒரு பையனுக்கு போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. அது யுங்கி கிடையாது, வேறு ஒரு பையனுக்கு அப்படியே எந்திரிச்சு போயிட்டு கிஸ் பண்ணுறாரு கன்னத்தில். ஸோ இங்கிட்டு இருக்க நம்ம டீ தாண்டா பார்த்துக்கிட்டு இருந்துட்டு போகிறோம். அவருக்கு அவ்வளோ செம்ம கோவம் வருது. கையில் ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுருப்பாரு, அதை அப்படியே உடைக்கிறாரு. கையெல்லாம் அவ்வளோ பிளட்டு. டீ லூசு பையில என்னடா பண்ணி வச்சுருக்க, ஐயோ உன்னோட இதே தொல்லையாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த கையில் இருந்த அந்த கிளாஸ் பிக்சர்ஸ்லாம் அப்படியே எடுக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு டேயை. அவங்க டேயோட கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது. பட் நம்ம ஜேகே இதெல்லாம் எதையுமே கண்டுக்கல. அவன் ஒரு மாதிரி அப்படியே திம்முறாக ஒரு ஸ்மெக் பண்ணிவிட்டு
அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துக்கிறான். இப்போ நம்ம டே எந்திரிச்சு அப்படியே போகிறான். அவன் போகிற வழியெல்லாம் அவன் கையில் இருக்கிற ரத்தம் அப்படியே சொட்டிக்கிட்டே போகுது. இப்போ நம்ம ஜிமின் தான் டே மச்சான் மச்சான் அனில்ரா டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேயா சரி ஓகே எனக்கு போர் அடிக்குது வாங்க கிளம்பலாம் அடுத்து எங்க கிளப் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம யுங்கி இதை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜேகே லூஸ் ஆடா நீனு ஏன்னா பண்ணிட்டு இருக்க அங்கே அவன் போயிட்டு இருக்கான்டா கையில் பிளட் வருதுடா. என்ன பிளட் தானே வருது செத்தா போயிட்டான் அதெல்லாம் சும்மா ஆக்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாங்க நம்ம கிளப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் நம்ம டீ அவ்வளோ ஸ்பீடாக வீட்டுக்கு வராரு. வந்துட்டு பார்க்குறாருன்னா அவங்க ஒரு பெட்டு இருக்குது. அந்த பெட்டுக்கு மேலே வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஆல்பம் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதை தூக்கி போட்டு அப்படியே உடைக்கிறாரு கீழே. இப்போது இந்த மேரேஜ் ஆல்பம் மட்டும்தான் குறைச்சேன். இது மட்டும்தான் குறைச்சேன். இவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன பண்ண முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு நீ கிஸ் கொடுத்துருப்ப. உனக்கு அவ்வளோ திமிரா ஜேகே அவ்வளோ திமிராடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை போட்டு நல்லா அப்படியே அந்த காயமான கையோடையே செம்மையாக போட்டு அப்படியே குத்திட்டு இருக்காரு. அவர் கை ஃபுல்லாக இன்னும் அப்படியே பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ கீழல் ஆகுது கை ஃபுல்லாக. அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. செம்மையாக போட்டு குத்திட்டு இருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல நம்ம ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்புறம் எப்படி நீ கண்ணு முன்னாடி இன்னொருத்தனுக்கு கிஸ் கொடுப்ப எப்படி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டு இருக்காரு. சரி உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் தான் அட்டம் பிடிச்சி உன்னை கல்யாணம் பண்ணேன். அப்படி இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே ஒருத்தனுக்கு போய் நீ முத்தம் கொடுக்குற முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே குத்திட்டு இருக்காரு. ஸோ ஒரு 5 minutes அப்படியே போகுது. செம்மையாக குத்தி அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக அப்படியே பீஸாக கிடக்கு. அந்த கிளாஸ்லாம் அப்படியே பீஸாக இருக்க ஒரு ரத்தம் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக அப்படியே ஒட்டி கையில் இருக்க ரத்தம். ஸோ அப்படியே ஒரு ஆஃப்டர் 5 minutesக்கு அப்புறம் அப்படியே உட்காடுறாரு அந்த ஃபோட்டோ அந்த உடஞ்சி கிடக்கிற இடத்துலையே உட்காந்துட்டு அந்த அழகாக அந்த பேப்பர் அந்த இது மட்டும் இருக்குல்லடா அந்த ஃபோட்டோ பேப்பர் மட்டும். ஸோ அதை அப்படியே எடுக்கிறாரு. மாமா ஐயோ உடச்சிட்டேனே எங்கள் கல்யாண ஃபோட்டோவை உடச்சிட்டேன் ஏன் மாமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படியே அவரோட செஸ்ட்டில் அணைச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு செம்மையாக அழ ஆரம்பிக்கிறாரு. மாமா ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுற எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும்ல நீ வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கல நான் என்ன பண்ணால் மாமா உனக்கு பிடிக்கும் எனக்கு அதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக உட்காந்து அழுதுட்ருக்காரு. அழுது அவரோட ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஒரு 1 hourக்கு இப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வர்றாரு. வந்து பார்த்தா நம்மகிட்டே அவ்வளோ அழுதுட்ருப்பாரு. கையில் அப்படியே பிளட் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே இது பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு லூஸாடா மச்சான் நீனு ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க ஐயோ என்ன அவன் உடம்பு நீனே அப்படி பண்ணிகிட்ருக்க அவன் பாரு கிளப் போட்டு நேரம் ஜாலியாக பொண்ணுங்களோட கூத்தடிச்சிட்டு இருப்பான் நீ மட்டும் அவனே நினச்சிட்டு ஏன் தான் அப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இங்கே திட்டிக்கிட்டே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை ஜிமினா நான் என்ன தாண்டா பண்ணுறது எனக்கு கோபம் அவ்வளோ வருது ஆனால் அவன் என்னோட மாமாடா எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல அவன் ஏன்டா இதை புரிஞ்சுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சரி விடு மச்சான் அவனுக்கு கண்டிப்பாக அவனோட லவ் புரியும் அப்போ பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மி நீங்கள் சமாதானப்படுத்திட்டு அப்படியே போயிடுறாரு வீட்டுக்கு. இப்போ நம்ம டே வந்துட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகே வந்து அப்படியே பார்க்குறாரு. ரூம் ஃபுல்லாக அவ்வளோ பிளட் இருக்குது. அந்த கண்ணாடி பீசஸ் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கும். நம்ம டேக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே போய் படுத்துருந்துருப்பாரு. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இன்னமும் எதுவுமே நடக்காத மாதிரி என்னமோ நீ பண்ணிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அவர் பாட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு வந்து பேசாமல் படுத்துடுறாரு. ஸ்டில் ஈவன் அவரோட ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அது எல்லாத்தையுமே ஜேகே பார்க்குறாரு. பட் எதையுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு போகிறார் அவர் பாட்டுக்கு பேசாமல் படுத்துடுறாரு. இது நம்ம டேக்கும் தெரியுது. இது வந்து அப்படியே வழக்கமாக இப்படியே தானே நடந்துகிட்ருக்கோம். நம்ம டேக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். பட் ஜேகேக்கா டேயை சுத்தமாக பிடிக்காது. இவங்க 2 பேர்த்துக்கு ஆக்சுவலாக ஃபோர்ஸ் மேரேஜ் தானே நடந்திருக்கும். நம்ம ஜேகே வேறு யாருமே இல்லைடா டேயோட அம்மாவோட தம்பி இட்ஸ் மீன் தாய் மாமன் ஓகேங்களா. இந்த ஜானலில் தான் கேட்டாங்க. ஸோ அப்படியே ஃபோர்ஸ் மேரேஜ் ப்ளஸ் அப்படியே தாய் மாமா அந்த இதில். ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு தாய் மாமா டேயோட தாய் மாமா தான் சொந்த தாய் மாமா. இவங்க வந்துட்டு அக்கா வந்து ரொம்ப கேட்டிருப்பாங்க ஜேகே கிட்ட. பிகாஸ் நம்ம ஜேகே அவ்வளோ பிடிக்கும். நான் ஜேகே மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ப்ளீஸ்மா எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிருப்பாரு டே வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க இல்லைடா அவன் வேண்டான்னு சொல்லிட்டு. பட் நம்ம கேட்டிருக்கவே மாட்டார். எனக்கு அவர் தான் வேணும் எனக்கு மாமா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாரு அவங்க அம்மாவை. ஸோ டேயோட அம்மா தான் போயிட்டு ஜேகே கிட்ட ரொம்ப அவங்களும் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜேகேயை இல்லை நீ பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜேகேவோட அம்மா அப்பா வந்து இல்லைடா. ஸோ நம்ம அவங்க டேயோட அக்கா தான் எடுத்து எல்லாமே டேயோட அம்மா தான் எடுத்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஜேகேக்கு எல்லாமே நம்ம டேயோட அம்மா தான் அக்கா அந்த மாதிரி. ஸோ அதனால
இதனால வந்து ஜேகேனால மறுக்கவும் முடியல. நம்ம ஜேகேவா அவர் வந்து எப்படின்னா, அவருக்கு வந்து லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸுமே இருக்கக்கூடாது. அவர் பாட்டுக்கு ஜாப் போகிறாரா, கிளப் போகிறாரா, அப்படியே சரக்கு அடிக்கிறாரா, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். அவருக்கு இந்த கமிட்மெண்ட்லாம் சுத்தமாக செட் ஆகலை. அவர் டேக்கிட்ட எவ்வளவோ பேசியிருப்பார், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஒரே பிடிவாதமாக எனக்கு நீ வேணுமாமா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிடிவாதம் முடிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு இப்படி. ஓகேவா, இப்போ அதை அப்படியே முடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கதைக்குள்ள வந்துடலாம். ஸோ இப்படியே தாண்டா அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. நம்ம டேயும் எவ்வளவோ இது பண்ணியிருப்பார். பட் நம்ம ஜேகையா கண்டுக்க கூட மாட்டியிருப்பார். ஸோ இப்போ அந்த நைட் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். நம்ம டே வந்துட்டு அவர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வைக்கிறாரு. நம்ம ஜேகே வர்றாரு, சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அவர் பண்ணிக்கிறலாம் சாப்பிடுவார், பட் பேச மாட்டார், சிரிக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஈவன் நம்ம கஷ்டப்பட்டா அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவார் நம்ம கஷ்டப்படுறதை பார்த்துட்டு. ஸோ அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நம்ம ஜேகே. ஸோ இப்போ அவர் அப்படியே சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. இப்போது இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் சைடு, ஜிமின் அவங்க சைடு காட்டலாம். இப்போது நம்ம யுங்கி தான் ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. நம்ம டே வந்துட்டு காலேஜ் படிச்சுட்ருக்காரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நம்ம ஜேகே வந்துட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் இந்த சிஇஓ அந்த மாதிரிலாம் கிடையாது, சும்மா ஒரு எம்ப்ளாயி. அந்த மாதிரி தான் நம்ம யுங்கியும் ஜேகேயும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஜிமின் தாண்டா ஃபோன் பண்ணுறாரு யோங்கிக்கு. நம்ம யோங்கி தான் அப்படியே ஒரு அப்படியே ஜாலியாக எடுக்கிறாரு. ஆஹா, என் செல்லா குட்டி ஃபோன் பண்ணுதே, எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, உங்களுக்குலாம் யாரா அந்த மாதிரி ரைட்ஸ் கொடுக்குறது, நீங்கள் மட்டும் என் கையில் கிடச்சிங்க சத்தியமாக அப்படியே கண்ணு திரும்ப வெட்டி போட்டு போயிருவேன் தெரிஞ்சுக்க, என்னடா தாண்டா அவங்க 2 பேர் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம யோங்கிக்கு எதுவுமே புரியல. நான் என்னடா பண்ணேன், எதுக்குடா என்ன பிடிச்சி திட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோங்கி இங்கே உட்காந்துட்ருக்காரு. என்னம்மா உன் ஃப்ரெண்டுக்கு என்னம்மா உன் ஃப்ரெண்டுக்கு ஓவராக பண்ணுறான், அங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே கிஸ் பண்ணுறான் போயிட்டு அந்த பையனை, நீனும் பார்த்துக்கிட்டு இருக்கல, அப்போ நீயே இப்படி தானா யுங்கி, ஏடா அவன் கிஸ் பண்ணால் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், அது நான் ஒன்றுமே பண்ணல ஜிமினா, நிஜமாலுமே தான்டா. இல்லை உன் ஃப்ரெண்டு அப்படி இருக்கான்ல, ஸோ நீயும் அப்படி தான் இருப்ப. இப்போ சொல்கிறேன்டா, உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்துற வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா. சேடிஸ்ட்டு, உன் ஃப்ரெண்டு ஒரு சேடிஸ்ட்டு. நாளைக்கு நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம்னா கண்டிப்பாக நீயும் இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நீ அந்த ஜெயிக்க கூட இருக்கல்ல, ஸோ நீயும் இப்படி தான் பண்ணுவேன். அதனால இப்போ நம்ம 2 பேத்துக்கும் பிரேக்கப். அவன் எப்போ திருந்தி ஏற்றுக்கிறானோ அப்போ தானே நம்ம 2 பேத்துக்கும் பேச்சப், அது வரைக்கும் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஃபோனை கட் பண்ணுவாராம். இங்கே நம்ம யூங்கியா அடே டேய் என்னடா நந்துன்னு இருக்கு இங்கே, ஏடா அவன் அப்படி பண்ணானா, நான் என்னடா பண்ணேன், இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா, இந்த ஜிமினை ஏன் தான் அப்படி பண்ணுறானோ தெரில. அடே ஜேகே, உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறியடா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி நம்ம யுங்கி உட்காந்து அப்படியே புலம்பிட்டு இருக்காரு. செம்ம கோவத்தில் இருக்காரு ஜேகே மேலே. பிகாஸ் நம்ம யுங்கியும் எவ்வளவோ சொல்லியிருப்பாரு, ரொம்ப நல்ல பையன்டா, ஏற்றுக்கூடான்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவா ஒரே பிடிவாதத்தோடு இருக்காரு. நான் முடியாதுன்னா முடியாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம யுங்கிக்கு செம்ம காண்டாக இருக்குது, இவனால் நம்மளவும் போகுதே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே தானே அப்படியே ஆஃபீஸ் வர்றாரு, வந்துட்டு அப்படியே கேபின் போகிறாரு. போன்னு பார்த்தா இங்கே யுங்கி இல்லை, யுங்கி அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே தான், மச்சான் என்னடா இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கேன், வந்துட்டியாப்பா நல்லவனே, வா வந்து இங்கே உட்காரு. என்ன மச்சான் எதுக்கு இப்போ இவ்வளோ சோகமாக உட்காந்துட்ருக்க, அதுவா ஒன்றும் இல்லை, என் ஜிலேபி ஃபோன் பண்ணிச்சு, என்னவா அந்த ஜிலேபிக்கு, அது நான் மட்டும் தானே சொல்லுவேன், அவன் என்னோட ஜிலேபி, ஐயே சரி என்ன சொல்லுச்சு அந்த வாத்து குஞ்சு, அதையும் நான் தாண்டா சொல்லுவேன், சரி அவன் என்னை திட்டான்டா, எதுக்கு திட்டினா, அவன் திட்டினா நீ கேட்டுட்ருப்பியா, மச்சான் லவ்வை பற்றி உனக்கு தெரியாது, நம்ம என்ன தான் பெரிய பருப்பாக இருந்தாலும் லவ்வர்ஸ் கிட்ட அப்படிலாம் இருக்க முடியாது, உனக்கு லவ் பண்ணி பாரு அப்போ புரியும். நான்லாம் லவ்வே பண்ணாலும் இப்படி ஒன்றை மாதிரிலாம் அப்படியே பதுங்கி பொம்மைலாம் பேச மாட்டேன், எப்போவுமே என்னோட கேரக்டர் வந்து நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய் இங்கே சொல்கிறாரு. இப்போ யுங்கி தாண்டா, உன்னால என் வாழ்க்கையே போயிடும் போல இருக்கு மச்சான் என்னடா சொல்கிற, என்னால் உன் வாழ்க்கை கெட்டு போதா, புரியலையே. ஜிமினி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டா மச்சான். ஏன்டா என்னாச்சு, கண்ணு முன்னாடியே ஒரு பையனுக்கு முத்தம் குட்டியே, அதுக்கு அவன் கையெல்லாம் கிடிச்சு ஐயோ என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான், ரத்தம்லாம் அவ்வளோ போயிடுச்சான். இதை பார்த்துட்டு என் குழந்தைக்கு மனசு தாங்காமல் என்னை பிரேக்கப் பண்ணி வச்சுடா. ஏன்டா
சரி என்னவோ பண்ணி தொலைஞ்சிட்டு போயிட்டான். அதுக்கு எதுக்குடா உன் ஆள் ஒன்றா பிரேக்கப் பண்ணான்? ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் மச்சான். அவனுக்கு தெரியாதா ஜிமினுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஸோ அவன் கஷ்டப்படுறதே என்னால் பார்க்க முடியல. அவனை கஷ்டப்படுத்திட்டு நீ இப்படி இருக்க. ஆனால் என் வாழ்க்கை போயிடும் போல மச்சான். ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கடா. இனிமேல் டேக்கிட்ட கொஞ்சமாவது நல்ல விதமாக நடந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க கெஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேவா என்னை பார்த்தா உனக்கு தெரியும்ல. தெரியும்டா ப்ளீஸ்டா உன் காலில் வேணாலும் விழுகிறேன்டா. என் காதல் வாழ்க்கையை காப்பாற்று மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி இனிமேல் அந்த எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி இங்கே அப்படியே முடியுது இவங்களோட கான்வர்சேஷன். ஸோ இப்படியே தாண்டா டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஒன் ஃபைன் டே வந்துட்டு நம்ம காலேஜில் தாண்டா காட்டுறோம். நம்ம டேயும் ஜெமினும் படிச்சுட்டு இருக்க காலேஜில் தான் காட்டுறோம். இப்போது நம்ம டே தாண்டா என்ன எவ்வளோ தைரியம் உனக்கு என்னை இடிச்சிட்டு சாரி துமுறா கேட்குற, நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு ஒரு பையனும் அடிச்சுன்னு இருப்பானோ. அவன் மூஞ்சிலேருந்து பொல்லன்னு ரத்தம் அந்த மூக்குலேருந்து ஊற்றிட்டு இருக்கு. மூக்குலேயே பஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு நம்மட்டே. இங்கே நம்ம ஜிமின் அப்படியே பிடிச்சி இழுக்கலான்னு பார்க்குறாரு. இழுக்கவே முடியல, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக குத்திட்டு இருக்காரு நம்மட்டே வந்து. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே சாரிஸ்லாம் பிடிச்சிட்டு அப்படியே இழுக்கிறாங்க. இழுத்துட்டு நம்மட்டே இப்போ பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காரு. இப்போ பிரின்சிபல் தான்டா, இங்கே பாருடே நீ வர ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்குப்பா அந்த பையனை போட்டு அப்படி அடிச்சிருக்க? அவன் விட்டால் கோமாவுக்கு போயிடுவான் போல இருக்கு, அந்த அடி அடிச்சிருக்க. இங்கே பாருங்க சார், நான் அப்படி தான். அவன் என்கிட்ட இடிச்சிட்டு சாரி கேட்காம அதுவும் திமுறாக பேசினான், எனக்கு பிடிக்கல, நான் அடித்தேன். இங்கே பாருட்டே வர ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு உன் வீட்டிலேருந்து யாராவது வராமல் உன்னை நான் கிளாஸ்க்குள்ளே அனுப்ப மாட்டேன் சார். எங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே இல்லை, நான் கூட்டிகிட்டு வர முடியாது. ஹலோ, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், புரியுதாட்டே? இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் பேசலை. நீங்கள் நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்டோட வாங்க, உங்களை நான் கிளாஸ்க்குள்ளே வரேன், அதுக்கப்புறம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் இப்படி சொல்கிறாரு. இப்போ நம்மகிட்டே அந்த இடத்துல எதுவுமே பேசல. அவர் பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டா ஒரு 2 days அவர் வந்துட்டு காலேஜே போயிருக்க மாட்டார். நம்ம ஜேகிட்டையும் பேசியிருக்க மாட்டார். நம்ம ஜேகையும் 2 days பார்த்துருப்பாரு. என்ன காலேஜ் போகாமல் இருக்கான், எப்போவுமே போகாமல் இருக்க மாட்டானே, என்னாச்சு உனக்கு எதுக்கு இதெல்லாம், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினும் யுங்கியும் ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிருப்பாங்க. பிகாஸ் வந்து இத்தனை நாளில் வந்து நம்ம ஜேகே வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார் நம்ம டேயை. அதனால நம்ம ஜிமினுக்கு வந்து அவ்வளோ கோவம் இல்லை. ஸோ யுங்கிக்கிட்ட வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கோம் இத்தனை நாளும். பட் இன்றைக்கி நம்ம யுங்கிக்கு மறுபடியும் கால் வருது. நம்ம யுங்கியா, ஆஹா என் தங்க ஃபோன் பண்ணிச்சு, இதை எடுத்து பேச வேண்டியதெல்லாம் இந்த வாரேன் மாமன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சாரி நம்ம யுங்கி அப்படியே ஃபோன் அடிக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், டேய் நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்ல, இப்போ என்னதான் பண்ணி வச்சான்னு தெரிலையே, செல்லம் நான் ஒன்றுமே பண்ணலடா. ஆமாம் யுங்கி, அதை தான் நானும் சொல்கிறேன், நீ ஒன்றுமே பண்ணல. அதை தான் நானும் சொல்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்கேன்? நீ ஒன்றுமே பண்ணாதனால தான் நான் கத்திட்டு இருக்கேன். என்ன நான் ஏதாவது பண்ணா நீ கத்தலாம், நான் தான் எதுவுமே பண்ணலையே, அதைத்தான் நானும் கேட்குறேன், நீ எதுக்கு எதுவுமே பண்ணல? அட என்னடா நான் பண்ணல, நீ ஏன் பண்ணல? ஜிமினா முடியலடா, என்னடா ஆச்சு சொல்கிறா. இங்கே பாரு, 2 days டே காலேஜ் வரவே இல்லை. ஆனால் அந்த ஜேகே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்ன நினச்சிட்டு இருக்கான், அவ்வளோ இதுவாக போயிட்டான் நான் என் டே அவனுக்கு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஜேகே மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம், சத்தியமாக சொல்கிறேன் உன் கூட நான் பேசவே மாட்டேன்டா. ஐயோயோ டே, அவன் பேசாமல் போனா நான் என்ன தாண்டா பண்ணுறது? எதுக்குடா இப்படி என்ன போட்டு பாடா படுத்துற? ஓ யுங்கி, நான் உனக்கு பேசுறது உன்னை அப்படியே கஷ்டப்படுத்துகிற மாதிரி, உன்னை அப்படியே குடும்பப்படுத்துகிற மாதிரி இருக்கா? என்னை பார்த்தா உனக்கு குடும்பக்கார மாதிரி தெரியுதா? நான் எப்படா அப்படிலாம் சொன்னேன்? அப்படிலாம் இல்லை ஜிமினா. இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு ஓவராக பண்ணிட்டு இருக்கான் வர. இப்போ சொல்கிறேன்டா, இந்த நிமிஷம் சொல்கிறேன்டா, உனக்கு எனக்கும் பிரேக்கப் தான்டா, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு. எங்கள் யுங்கிக்கு இதுக்கு மேலே தாங்க முடியல. ஏன்டா ஊரில் அவன் 10-15 ஃப்ரெண்டு வச்சுருக்கலாம், சந்தோஷமாக இருக்கான். ஆனால் இந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கின்னு நான் படுற அவசரிக்கே, ஐயோயோயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி இங்கே அப்படியே கவலையில் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே காரில் யோசிச்சுட்டே வந்திருப்பாரு. என்னாச்சு, எதுக்கு இவன் 2 நாளாக காலேஜ் போகல, எதுவும் பிரச்சனையா? எனக்கு எதுக்கு இதெல்லாம் தோணிகிட்ருக்கு? அவன் போகிறான், போகாமல் என்னமோ பண்ணி தொலைகிறான், விடு ஜேகே விடு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே கார் ஓட்டிட்டு அப்படியே வந்துடுறாரு ஆஃபீஸுக்கு. இந்த பக்கம் நம்ம யுங்கியா செம்ம காண்டா உட்காந்துன்னு இருக்காரு. அவருக்கு அவ்வளோ காண்டா இருக்கு. ஏன்டா உன் லெவலில் இப்போ பிரச்சனைனா என்ன ஏன்டா அப்படியே போட்டு பிரச்சனையில் மாட்டி விட்ற ஜேகே, ஒன்று இன்னைக்கு விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகையோட என்ட்ரி, அவர் பாட்டுக்கு அப்படியே வர்றாரு. இப்போ நம்ம யுங்கி தாண்டா, ஐயோ இவன் கையில் மாட்டினோன்னா நம்ம ஏதாவது பேசி விட்டோம்னா அவன் பிடிச்சி நம்மளை முத்தி விட்ருவான், வேணாம் நம்ம அப்படியே எஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எஸ் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜேகே வந்துடுறாரு யுங்கிக்கிட்ட.
இப்போ நம்ம ஜேகே பேச பேச நம்ம யுங்கி அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசின்னு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே தான்டா எங்கே போகிற, போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டானே, தனியாக உட்காந்து என்ன மச்சான் பண்ணிகிட்டு இருக்க, ஜோடியாக எங்கடா உட்கார விட்ட. நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியான மூலில் இருக்க மாதிரி தெரியுது மச்சான். இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன், உனக்கு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது. என்னடா பிரச்சனை, எதுக்கடா அப்படி உட்காந்துருக்க, பிரச்சனையே நீதானடா. இங்கே பாரு மச்சான், நான் உன்னோட ஃப்ரெண்டு, எதாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீயாடா ஃப்ரெண்டு, நீயா ஃப்ரெண்டு, கைக்கு எட்டினதை வாய்க்கு எட்ட விடாமல் பண்ணி தட்டி விட்டு துரோகிடா, துரோகி துரோகி துரோகி, நீ ஒரு துரோகிடா. ஏய் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடா நினச்சிட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க, மைண்ட் வாஷில் திட்டிகிட்டு இருக்கேன் என்ன? நல்ல வேலை மைண்ட் வாஷ் தானே, சத்தமாக கேட்கல. ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன, நீ ஜாலியாக இருக்க, எனக்கு தான் எல்லாம் எனக்கு தான். என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என்னன்னு சொல்லி, எதுக்கு இப்போ இவ்வளோ சேடாக உட்காந்து இருக்க மச்சான்? உங்ககிட்ட சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஏற்கனவே சொன்னேன், என் வாழ்க்கை ஊஞ்சலாடின்னு இருக்குடா, அது கயிறு உங்களை தான் இருக்குது, இப்படி அதுக்கு டைட்டாக கட்டிடு, அவுத்து மட்டும் விட்றாதுன்னு. ஆனால் நீ இப்படி அறுத்து விடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை மச்சான். என்னது கயிறை அறுத்து விட்டேனா? நான் எங்கேருந்த கயிறை அறுத்து விட்டேன், எனக்கு பொருளையே. எனக்கும் என் ஜிமினிக்கும் நடுவில் இருந்த காதல்ங்கிற கயிறு அப்படி அறுத்து விட்டேன் மச்சான். அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்டா. என்னது பிரேக்கப் பண்ணிட்டானா? எதுக்குடா இப்படி தாண்டா ஆனவனா சொல்கிறீங்க? ஆனாவுனா சொல்கிறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தானே மச்சான். நீங்கள் சந்தோஷமாக இருங்கடா, போங்கடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி அப்படியே போகிறாரு சோகத்தில். இப்போ நம்ம ஜேகே அப்படியே, யுங்கி என்ன, அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்டா. என்ன கேட்கணும்? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு 2 நாளாக காலேஜ் போகல, எதுக்கு போகலன்னு உனக்கு எதுவும் தெரியுமா? என்ன கேட்டேன்? இல்லை மச்சான், அதான் காலேஜ் எடு செருப்ப நாயே அப்படின்னு சொல்லி நம்ம யுங்கி செருப்பு எடுக்கிறாரு. அடிச்சிடாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே அப்படியே ஓடுறாரு. இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஒன்றுனா அடிக்காமல் விட மாட்டேன்டா. ஏண்டா என் வாழ்க்கையை இப்படி ஊஞ்சலாட விட்டுட்டு உனக்கு என்னடா இப்போ கேள்வி கேட்குது? இது 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தா நான் ஜிமிட்டு தப்பிச்சிடுவேடா அப்படியே சொல்லிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜேகே. அப்படியே அங்கிட்டு ஓட, இங்கிட்டு நம்ம யுங்கி துரத்த, அப்படியே இங்கே ஒரு காமெடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது அப்படியே கட் பண்ணிட்டோன்னா இந்த பக்கம் ஒரு 1 வீக் இப்படியே தாண்டா பாஸ் ஆகுது. நம்ம ஜேகே எதுவுமே கேட்டிருக்க மாதிரி டேக்கிட்ட, யுங்கியும் அப்படி கடுப்புலேயே தெரிஞ்சிருப்பாரா, அதனால் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். நம்ம ஜிமினியும் யுங்கிக்கிட்ட பேசியிருக்க மாட்டார். ஸோ எல்லோரும் அப்படியே அங்கேங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ 1 வீக் கழித்து நம்ம ஜேகேக்கு கால் வருது. கால் அட்டன் பண்ணால், ஹலோ யார்? நாங்கள் இந்த மாதிரி டேயோட யூனிவர்சிட்டிலேருந்து பேசுகிறோம். டேயோட யூனிவர்சிட்டியா? எனக்கு எது கால் பண்ணிங்க? சார் நீங்கள் தானே அவரோட ஹஸ்பண்டு, இங்கே உங்களோட கான்டாக்ட் தான் கொடுத்துருக்காங்க கார்டியன்ற இடத்துல. என்னது, நான் அவனோட கார்டியனா? சரி என்ன சொல்லி தொலைங்க சார். இல்லை என்ன பிரச்சனை, எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார், டே ஒரு 1 வீக்காக காலேஜ் வரல, எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் ஏன் வரலன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். இல்லை சார், நாங்கள் 1 வீக்காக அவன் பார்த்துட்ருக்கோம், அவன் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன், ஸோ எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலையா? வீட்டில் தான் இருக்கான், அள்ளி போட்டு போங்க. என்னது சார், நாங்கள் எதுக்கு சார் வீட்டுக்கு அவர் அள்ளி போட்டு போகணும்? அள்ளி போட்டு போக அவர்னு அவரைக்காயா சார்? ஐயோ, இந்த பஞ்சு இப்போ ரொம்ப முக்கியமா? இப்போ என்ன பிரச்சனை? இல்லை சார், நான் பிரின்சிபல்கிட்ட பேசினேன், ஆக்சுவலாக நான் அவரோட கிளாஸ் சார், ஸோ அவங்க எதுவும் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல், அதனால தான் அவர் வரலன்னு நினைக்கிறேன். என்னது, என்ன கூட்டிகிட்டு வர சொன்னீங்களா? எதுக்கு? எனக்கு எதுவும் பொண்ணுக்குன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? சார் என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் டேயோட ஹஸ்பண்ட் தானே சார்? இல்லை மாற்றிதே கால் பண்ணிட்டேனா? நான் தான். இப்போது என்ன, எதுக்கு இப்போ கூப்பிட்டாங்க என்ன? சார் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் அவங்கள வர சொல்லியிருப்பாங்க. பிரச்சனையா? இந்த பால் டப்பா என்ன பிரச்சனை பண்ணிச்சு காலேஜில்? என்னது பால் டப்பாவா? பால் டப்பானா சொன்னீங்க? ஆமாம், அவன் பால் டப்பா தான் சார். காலேஜில் பொறுத்த வரைக்கும் அவர் பால் டப்பாலாம் கிடையாது சார். இப்போ நீங்கள் சொல்லிதான் தெரியும் டேக்குள்ளே ஒரு பால் டப்பா கேரக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்ன ரொம்ப ஹைப் பண்ணுறீங்க? என்ன மேட்ரு? எதுக்கு இப்போ வர சொன்னீங்க? எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது சார். உங்கள் டே ஒரு பையனை போட்டு செம்மையாக அடித்து அவன் ஹாஸ்பிட்டலில் கோமாவுக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கான். இன்னும் வரைக்கும் அவன் டிஸ்சார்ஜ் ஆகவே இல்லை, அவ்வளோ சீரியஸாக இருக்கான். என்னது, டே அடிப்பானாவா சார்? இந்த காலேஜில் நாங்கள் சொல்கிறத கேட்காத ஒரே ஒரு பையனாக அது அவன் தான். ஈவன் நாங்கள் பார்த்து பயப்படுற ஒரே ஒரு பர்சனா அந்த டே மட்டும்தான். என்னது, நீங்களும் பார்த்து பயப்படுவீங்களா? அவ்வளோ பயங்கரமான பிஸா அது? ஆமாம் சார், உங்களுக்கு தெரியல, காலேஜுக்கு பார்த்தா தான் தெரியும். இல்லை, நீங்கள் ஏதோ தப்பான ஆளுக்கு கால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டே அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது சார். ப்ளீஸ் நாளைக்கு அவரை அழைச்சிட்டு காலேஜ் வாங்க, உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற
சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணுறாரு நம்ம ஜேகே. இப்போ கட் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. என்னது இந்த குழந்தாச்சு ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் கிடக்கானா? அப்படியா? இது அவ்வளோ பெரிய ஒருத்து பீஸா என்ன? கண்ணை கசக்கிட்டு ஆனாவுனா மூலையில் தானே போய் உட்காரும். நான் கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேனே. இவன் அடிச்சு ஒருத்தன் கோமாக்கு போயிருக்கானா? ஐயோ ரொம்ப டேஞ்சரோ. பார்ப்போம், நாளைக்கு காலேஜ் போகிறோம்ல, ஒருவேளை ஆள் மாற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய் இங்கே நினச்சிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ போயிட்டு நம்ம இவங்கிட்ட தான் பேசுகிறாரு. அடே மச்சான், இன்னும்மாடா கோவமாக இருக்க? நீ பண்ண வேலைக்கு கோவமாக இல்லாமல் என்ன மச்சான் பண்ணுறது? என் ஜிமினி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஏய் அவன் தானே இதோ இன்னைக்கு பிரேக்கப்னு சொல்லிட்டு போவான், நாளைக்கு வந்து பேட்ச் அப்புன்னு சொல்லுவான். விடு மச்சான், அதெல்லாம் நடக்கிறது தானே. ஆமாம், உனக்கு இது ஜாலியாக இருக்குடா, ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரி சரி, அப்புறம் என்ன, நாளைக்கு டேயோட காலேஜ் போகணும். டேயோட காலேஜுக்கு நீ ஏன் போகிற? ஒன்றும் இல்லை, ஏதோ அவன் யாரையோ போட்டு அடிச்சிட்டானா, அதனால என்ன கூட்டி வர சொல்லியிருந்தாங்களாம். அதனால தான் பையன் ஒரு வாரமாக காலேஜ் போகலான்டா. என்ன மச்சான் சொல்கிற? நம்ம டேயாச்சான் ஏன்னா அந்த குழந்தை எப்படி அத்தால போட்டு அடிக்கும்? இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஒருவேளை ஆள் மாற்றி ஃபோன் பண்ணிட்டாங்களோ? அதே டவுட் தான் மச்சான் எனக்கும். அவன் எப்படா எல்லாரையும் அடிப்பான்? அவன் எவ்வளோ பெரிய பால் டப்பான்னு நமக்கு தானே தெரியும். அதானே, அதில் ஆள் மாற்றி தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அப்போ நாளைக்கு காலேஜ் போறியா? ஆமாம், போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரலாம். சரி அப்போ நானே வரேன் மச்சான். நீயா? அம்மா மச்சான், என் ஜிமினி என்கிட்ட பேச மாட்டான்டோ. நான் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே தான்டா காட்டுறாங்க. ஸோ நம்ம டே வந்துட்டு இவங்க தான் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டேயும் எதுவுமே பேசுறதுக்க மாட்டார். ஓகே அப்படிங்கிற மாதிரி சமத்து பிள்ளையாட்டம் அவ்வளோ அழகாக கிளம்பிட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே பட்டன்லாம் போட்டுட்டு அப்படியே இன்னெலாம் பண்ணிவிட்டு தலையை அழகாக அப்படியே சீவிட்டு அப்படியே காரில் ஏறி வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே கண்ணாடியில் பின்னாடி பார்க்குறாரு. நம்ம ஜேகே பக்கத்தில் ஷிகா உட்காந்துருக்காரு. இந்த குழந்தைய அடிச்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கா, என்ன மூஞ்சா பார்த்தா அப்படி தரலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய் அங்கே அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே போயிட்டுருக்காரு. டே அப்படியே கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே காலேஜ் வருது. இப்போ டே வந்து அப்படியே இறங்குறாரு. மச்சான், இந்த குழந்தை அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு வாடா போய் அவன் எவன் பொய்யா ரூமரை பழக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினும் நம்ம யுங்கியும் ஜேகையும் அப்படியே காரை விட்டு இறங்குவாங்களாம். நம்ம டே இவ்வளோ நேரம் அப்படியே குழந்த மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு குழந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு வந்தவர் இப்போது இன் பண்ண அந்த டக்கின் பண்ண அப்படியே வெளியே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு மேலே இருக்க 2 பட்டன் அப்படியே கலட்டுறாரு. கலட்டிட்டு அவர் அவ்வளோ அழகாக அந்த வச்சிருந்த செட் பண்ண ஹேர் ஸ்டைல் அப்படியே மெஸ்ஸி ஹேர் அப்படியே கையை வச்சு அப்படியே ஒரு தட்டுறாரு. ஸோ இவ்வளோ நேரம் அம்பியாக இருந்தவர் திடீர்னு அண்ணியனாக மாறுறாரு. அவரோட அந்த ஷோல்டர்லாம் அப்படியே பிரைடாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே நடக்கிறாரு. அவ்வளோ மாசாக நடக்கிறாரு. இங்கே நம்ம யுங்கியும் ஜேகையும் அப்படியே பார்க்குறாங்க. இந்த குழந்தை இப்போ என்னடா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி இங்கே கேட்குறாரு. இங்கே நம்ம ஜேகே தான், இவன் இப்படியாடா காலேஜ் போவான், ஆனால் கிளம்பும் போது இப்படி இல்லையடா அப்படிங்கிற மாதிரி இங்கே 2 பேரும் பீதியில் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் பார்த்தோம் அங்கே இருக்க பசங்களாம் செம்மையாக பயப்படுறாங்க நம்ம டேயை பார்த்து. எல்லோரும் குட் மார்னிங் டே, குட் மார்னிங் சீனியர், குட் மார்னிங் டே அப்படிங்கிற மாதிரி பவ் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம ஜேகேக்கு பின்னாடி போய்ட்டுரு. டே இது ஏன்னா இந்த குழந்தைய பார்த்து எல்லோரும் வணக்கம்லாம் ஆகிறாங்க. ஆமாம் மச்சான், எனக்கும் ஒன்றும் புரியல. இவனை நீ என்ன பாடுபடுத்திருக்க, செத்தடி மவனை. இப்போ மட்டும் அங்கே போனோன்னு உண்மை தெரியட்டும், உன் டங்குவார் டான்ஸ் ஆடிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்கேயும் பயமுறுத்துறாரு. டே நீ வேற என்ன பயமுறுத்தாரா? ஏற்கனவே பயத்தில் தான் இருக்கேன். இவன் அவ்வளோ பெரிய ஆளா மச்சான், வீட்டிலலாம் அப்படி இல்லையடா அப்படிங்கிற மாதிரி இவங்க நேரம் பேசிட்டு வராங்க. ஸோ தட் நம்ம பிரின்சிபல் ரூமே அப்படியே வந்து சேர்றாங்க. இப்போ டே பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துறாரு. நம்ம பிரின்சிபல் உட்கார கூட சொல்லலை. இப்போ ஜேகே போய் பார்த்துட்டு ஏன்னா சார் உட்கார சொல்லாமல் இவன் பாட்டுக்கு உட்காடுறான் அப்படிங்கிற மாதிரி இவர் போயிட்டு நிற்கிறாரு. நம்ம டே பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ பிரின்சிபல் தான், நீங்கள் நான் ஜங்குக் டேயோட ஹஸ்பண்ட், உட்காருங்க சார் அப்படிங்கிற மாதிரி உட்கார சொல்கிறாங்க. இப்போது அந்த பிரின்சிபல் அப்படியே டேயை பார்க்குறாங்க. டே வந்து அப்படியே அவ்வளோ ஒரு மாதம் உட்காந்துருக்கும், கால் மேலே கால் போட்டு அவங்களோட அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த ஒயிட் ஷர்ட்டுக்கும் அப்படியே ஒரு மாதிரி பங்கமாக இருக்கார் நம்ம டே. அது அப்படியே பிரின்சிபல் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள் சார்,
உங்கள் ஹஸ்பண்ட் அடித்த அடியில் ஒரு பையன் கோமாவுக்கே போயிருப்பான், அந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு. ஆனால் இவன் நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் அவர் கோமாவுக்கு எதுவும் போகலை. பட் செம்மையாக அடிபட்டிருக்கு. அவங்க போலீஸ் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னமும் ஸ்டில் டேவ் மேலே இருக்க பயத்தினால அவங்க பையன் தான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி, அடி வாங்கின பையன் தான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜேகேக்கு முடியெல்லாம் பிதுங்குது. என்னது இவன் அடித்தான், நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார். இவன் தான் சார், இவன் தான் அடிக்கிறது. இந்த காலேஜில் இருக்க பெரிய டான் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கூட முறைக்கிறான் சார் என்னை பார்த்து அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரின்ஸியே பயப்படுறாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நம்மகிட்டே அவ்வளோ மாசாக இருக்காரு. அத்தி இந்த குழந்தை இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு இப்போ தானே தெரியுது அப்படிங்கிற மாதிரி இங்கே யுங்கிக்கா சொல்லவே வேண்டாம். இது டேயா இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. இப்போ நம்ம ஜேகே தான்டா. ஓகே சார், காம்பன்சேஷன் தானே கொடுத்துடலாம், பார்த்து பண்ணிடலாம். இப்போ நாங்கள் கிளம்பலாம்ல? கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம டே தான் எந்திரிச்சிட்டு அப்படியே எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக அவர் விஷ் கூட பண்ணல, அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாரு. இப்போ நம்ம ஜேகே எல்லாத்தையும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே வெளியே போயிட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே மாசாக நடந்து போயிருக்காரு. நம்ம ஜேகே இப்போ அப்படியே பிரின்சிபல் கிட்ட மெதுவாக போயிட்டு, சார் எதுக்காக அந்த பையனை அடிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போ நம்ம பிரின்சி தாண்டா, இங்கே பாருங்கள் சார், ஏதோ ஒரு பையன் புக்கு படிச்சுட்டு போன வாக்கில் தெரியாமல் இடிச்சிருக்கான், அதுக்கு போட்டு அவன் அந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். என்னது இடிச்சதுக்கு போட்டு அடிச்சானா? இல்லை எனக்கு புரியல. ஆமாம் சார், அந்த பையன் இடிச்சிட்டானா, அதனால அவன் போட்டு அடிச்சிட்டான். ஐயோ இடிச்சதுக்கேவா? அப்போ நான் பண்ணதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜேகேக்கு அப்படியே பீதியாக, சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. போயிட்டு அப்படியே பார்த்தான பட்டி அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ இன்னொரு பையன் வந்து அப்படியே டே மேலே இடிப்பானோ. இப்போ நம்ம டே தான் அப்படியே முறைக்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறாரு அந்த பையனை. அந்த பையனா, சார் மன்னிச்சுங்க சார் மன்னிச்சுங்க சார் மன்னிச்சுங்க சார் சொல்லிட்டு அப்படியே மண்டே ஆட்டி அப்படியே போகலாம் பண்ணி அப்படியே மன்னிப்பு கேட்க, இன்றைக்கி ஏதோ நல்ல மூலில் இருக்கேன், கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே பாவம் பார்த்து விட்டுற. இப்போ அந்த பையன் தான் அப்போடோ தப்புச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி சேர்ந்துடுறாரு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜேகே அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இவனோ நம்ம இத்தனை நாளாக இவ்வளோ பாடுபடுத்திட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் போகுது. டே யுங்கே இவனை பாடுறான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. பார்த்தா இங்கே நம்ம யுங்கியவே காணும். இப்போ ஃபோன் வருது அப்படியே நம்ம ஜேகேக்கு. இன்னும் மச்சான் ஃபோன் பண்ணுறான், நம்ம கூட தானே இருந்தான். ஹலோ மச்சான், ஏய் இன்னும் என்னடா அவன் பண்ணிகிட்ருக்க? எங்கேயும் மச்சான் இருக்கேன்? டே நீ இப்போ என் கூட தான்டா இருந்த, எங்கடா போனேன்? மச்சான் நான் ஆஃபீஸ் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னது ஆஃபீஸ் போயிட்டியா? எப்படா போனேன்? மச்சான் அதெல்லாம் நான் அப்போவே வந்துட்டேன். இன்னுமா நீ எங்கே இருக்க? இன்னும் நீ ஓடி வந்திருக்க வேண்டாம். ஆமாண்டா இந்த வந்துட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே சூப்பராக கழட்டி விட்டு போயிடடா ஃப்ரெண்டை. நீ தாண்டா உண்மையான நண்பன். அதெல்லாம் நீ சொல்லவே வேண்டாம், நான் தான் உண்மையான நண்பன். இப்போதைக்கு ஃபோனை வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இங்கே இவங்க எப்படின்னு ஃபோனை வைக்க, இப்போ நம்ம ஜெய தான், இதுக்கப்புறம் என்கிட்ட நம்ம சேஃபாக தான்டா இருக்கணும் ஆத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே வீட்டுக்கு போயிடாரு. நம்ம டே அப்படியே கிளாஸுக்கு போயிடாரு. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக இப்போது நம்ம இவங்கிக்கு தாண்டா கால் வருது. ஆத்தி இவன் ஃபோன் பண்ணுறானே, ஒருவேளை இவனும் அப்படி தானோ, ஐயோ தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே போய் நினச்சிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. பேபி, என்னது பேபியா? யார்? நானா? நீ தான் பேபி, யுங்கி பேபி. யுங்கி பேபியா? உனக்கு இப்பெல்லாம் பேசுகிறீமாடா ஜிம்னா? அதெல்லாம் பேசுவேன். சரி இன்னைக்கு நீங்கள் காலேஜ் வந்து டேக்காக பேசுனீங்களாம்லோ? யார்? நாங்களா அவனுக்காக பேசணும்? என்னது? இல்லை ஒன்றும் இல்லை. ஆமாம் நான் அவங்க ஒன்று கேட்கணும்டா. என்ன கேட்கணும் சொல்லு. டேயோட கேரக்டர் எப்படி? அவனோட கேரக்டரு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்னடா காஞ்சனா படத்தில் வர்ற டைலாக்லாம் கேட்குற? ஆமாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவன் அப்படி தான். என்ன ஜேகே பேசினா மட்டும் அப்படியே அடங்கி போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? உங்களுக்கு டவுட் வரும், எதுக்கு நம்ம ஜேகே மட்டும் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் நீங்கள், அவனுக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர்கிட்ட மொத்தம் எதுவுமே எடுத்து பேசாமல் அவனோட கேரக்டரை அப்படியே மாற்றிப்பான். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல, அப்படியா
அப்புறம் நான் மட்டும் என்ன, நானும் அப்படி தானா? சும்மா சொன்னேன் யுங்கி, நான்லாம் அப்படிலாம் கிடையாது, என்னோடய ரியல் கேரக்டரே இதுதான். அதான் எனக்கு தெரியுமே, என் வார்த்தை கொஞ்சம் இவெல்லாம் இருக்காதுன்னு அதான் நான் பார்த்தேன். அப்புறம் நான் நோட்டு வாங்கிட்ட போய் கேட்கவா செல்லக்குட்டி? என்ன கேட்க போகிறா சொல்லு பொண்ணுக்குட்டி. அது இப்போது சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். ஒரு பேச்சுக்கு நான் இப்போ உன்னை விட்டுட்டு வேறு பொண்ணோ இல்லை பையன் கூடவே போயிருந்தா நீ அப்படியே பின்னாடியே அப்படியே கெஞ்சி அப்படியே என்ன உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவ தானே? என்ன கேட்டேன்? அதான்டா ஜிமினா. இங்கே பாரு யுங்கி, என்ன ஒன்று அப்படி போயிட்டேன்னா, ஐயோ செல்லக்குட்டி நீ என் விட்டு எங்கே போகிறா, ப்ளீஸ் என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூட்டிகிட்டு வருவேன்னு நினச்சியா? கத்தி எடுத்து நெஞ்சில் எடுத்து சரக்குன்னு ஒரே குத்து போட்டு தொட்டு போயிட்டே இருப்பேன். ஜிமினா, நான் சும்மா பேச்சுக்கு தான்டா சொன்னேன், அது எங்கடா கத்தி வரைக்கும் போகிறேன்? அது நான் அப்புறம் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே அப்படியே என் காலை வைக்க இங்கே நம்ம ஜிமினுக்கு செம்மையாக சிரிப்பாயிருது. பாவம், குழந்தைய பயமாத்திட்டோம் போலையே. சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே இங்கே நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. இப்போ ஒரு ஈவினிங் டைம் தாண்டா ஆகுது. நம்ம ஜேகே அப்படியே பாய்ந்துக்கிட்டே வராரு வீட்டுக்கு. நம்ம நினச்சி இன்னொன்னுலாம் பாடுபடுத்திட்டு போனோம்மா, அவன் இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் தெரிஞ்சோட நம்ம ஆளுக்கு பயம் அப்படி கண்ணிலே தெரியுது, அந்தளவுக்கு பயமாக இருக்குது அவருக்கு. ஸோ இப்போ வீட்டுக்கு நுழையிறாரு. நம்ம இருக்காரான்னு அப்படியே மண்டையை மட்டும் விட்டு அப்படியே இங்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம அங்கே சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாரு ஜேகே, பயத்தை வெளியே காட்டக்கூடாது, நீ யாரும் தெரியும்ல. உனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, அவன் எப்போவுமே அந்த பால் டப்பா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நினச்சிட்டு அப்படியே போகிறாரு உள்ள. நம்ம இவ்வளோ நேரம் அப்படி இருந்த நம்ம இவ்வளோ அப்படியே உட்காந்து ஒரு குழந்தையாட உட்காந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பாரு, பச்சை புள்ள ஏதோ திங்கிற மாதிரி உட்காந்து தின்னுட்டு இருக்கான் ஸ்ட்ராபெரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக போகிறாரு. இப்போ நம்ம தாண்டா, மாமா என்னப்பா எங்கே போகிறீங்க? எங்கே போவேன், இப்போ தான் வந்தேன் ஆஃபீஸில் இருந்து. சரி இந்தா ஸ்ட்ராபெரி சாப்பிட்றீங்களா? இல்லை நீ சாப்பிட்டுட்டு எனக்கு வேண்டாம். சரி ஓகே, நீங்கள் கேட்டால் நான் தரமாட்டேன், இது எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்து தின்னுட்டு இருக்காரு. அட பாவி, எப்படா இப்படி அம்பிட்டும் அன்னியன் டூ அம்பி மாறுற, யோப்பா ரொம்ப டேஞ்சராக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிடுறாரு ரூமுக்கு. ஸோ இப்படியே தாண்டா டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். நம்ம ஜேகே பார்த்தாலே இப்படி பயப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம கிட்டே ஒழுங்கா இதுக்கு முன்னாடி பேசியிருக்க மாட்டார், பட் இப்போ கோவம்லாம் பட்டிருக்க மாட்டார். செம்மையாடியே பயந்துக்கிட்டே அப்படி இப்படி தெரிஞ்சிருப்பாரு அந்த வீட்டுக்குள்ளேயே. ஸோ இப்படியே டேஸ்லாம் ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. நம்ம இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லைல்ல, ஸோ அவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. இப்போ 1 ஃபைன் டே தாண்டா நம்ம யுங்கி வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம குக் வீட்டுக்கு இப்போது யுங்கி அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காரு. நம்ம தாண்டா அப்படியே பிரதர் நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை பிரதர், எனக்கு தண்ணி மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இல்லை பிரதர், எடுங்க நான் ஃப்ரூட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கட் பண்ணி தரேன். இல்லை வேணாம் பிரதர், இல்லை பிரதர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு அழகாக ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு அப்படியே வர்றாரு. நம்ம யுங்கி பக்கத்துலேயே உட்காந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜேகே தாண்டா 2 பேர் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜேகே யுங்கியும். அதனால நம்ம ஜேகே சரி ஓகே நான் போய் ரெடி ஆகிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி மேலே போயிருப்பாரு. இப்போ ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிருப்பாரா. இப்போ அப்படியே ஃபோன் ரிங் ஆகுமா ஜேகேவோட ஃபோனு. இப்போ நம்ம யுங்கி அப்படியே எடுக்க போகிறாரு. நம்ம ஒரே ஒரு லுக்கு தான், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் அடிக்குது நீங்களே எடுத்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம தான் அந்த காலை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அப்படியே அந்த டேபிளில் இருக்கிறாக்கில் அப்படியே ஸ்பீக்கரில் போட்டுட்டு அப்படியே அந்த பழத்தை அப்படியே கட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஒரு பொண்ணு பேசுமா, அவ்வளோதான் நம்ம யுங்கிக்கெலாம் இங்கே உயிரே இல்லை, ஐயையோ யாராது அப்படிங்கிற மாதிரி. இப்போது அந்த பொண்ணு தாண்டா, ஜேகே யார் நீ? ஜேகே இல்லையா? ஜேகே குளிச்சிட்ருக்காரு, நீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க, இப்போ அந்த பொண்ணு தாண்டா, நான் ஜேகேயோட ஆஃபீஸ் கொலீக். ஓ எதுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை ஜேகே டின்னர் கூப்பிடலான்னு பார்த்தேன், பட் நீங்கள் யார்? நான் அவனோட ஹஸ்பண்ட். என்னது ஹஸ்பண்டா? ஜேகேக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவர் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இப்போது நம்ம கட் பண்ணிகிட்டு இருப்பார்ல ஃப்ரூட்டை, அந்த ஃப்ரூட்டை எவ்வளோ நேரம் கட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம இப்போ அப்படியே குத்துன்னு குத்திட்டு இருக்காரு அந்த கத்தியை வச்சு. நம்ம யுங்கியோட கண்ணு அப்படியே நம்ம கையில் இருக்க கத்தியில் தான் இருக்குது. என்னது ஜேகே கல்யாணம் ஆனது உங்கள் ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாதா?
ஆமாம், எங்களுக்கு யாருக்குமே தெரியாதே. அவர் ஈவன் மேரேஜ் ஆயிருதுன்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லையே. அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இப்போ அந்த குத்து இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே விழுகுது. ஃப்ரூட்டாக இருந்தது அப்படியே மிக்ஸியே இல்லாமல் ஃப்ரூட் மிக்சராக அரைச்சிட்டாரு நம்ம வந்துட்டு. நம்ம யூங்கிக்கு இதை பார்த்துட்டு உயிரே இல்லை. இப்போ அந்த பொண்ணுகிட்ட ஓகே நான் ஜெய்கே வந்தோன்னே கால் பண்ண சொல்கிறேன், ஃபோனை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே இவங்ககிட்ட கொடுக்குறாரு. அது பார்த்தா அது பழம் மாதிரியே இல்லை. இது என்னமோ ஒரு கோலத்தில் அப்படியே கொள்ளறுபடியாக கிடக்கு. இப்போ நம்ம யுங்கி அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு கல்ப் பண்ணுறாரு. ஆத்தி, பழத்துக்கே இந்த நிலமையா, அப்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன நிலமை அப்படிங்கிற மாதிரி யுங்கி அங்கே நினச்சின்னு இருக்காரு. பிரதர், நான் கிச்சன் போகிறேன், ஜேகே வந்தாருன்னா என்னை பார்த்துட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே போக, இப்போ நம்ம யுங்கி தான் ஐயோ அவன் பார்த்தா நீ பார்த்துக்க மட்டுமாடா செய்வ, கொன்னே போட்டுருவியே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி குடு குடுன்னு மேலே ஓடுறாரு. நம்ம ஜேகே இப்போ தான் அப்படியே ஹேர்லாம் வெட் பண்ணிட்டு இருக்காரு ட்ரையர் வச்சு. அரே எடுப்பட்ட பையிலே இதுதானா அப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எனக்கு கிடந்த ஒரு ஷர்ட் எடுத்து அப்படியே போட்டு அப்படியே பட்டன்ஸ்லாம் போய் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு விட்றாரு. டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என் கத்த அடே அடே இதுதான் இப்போ முதுவாடா முக்கியம், வந்ததோட வேமா உயிருக்கு உத்தரவாதம் நாங்கள் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே ஹேர்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. டேய் மச்சான் இருறா, பர்ஃப்யூம் போடலடா, ஏன்டா விட்டாம உயிரே போயிருங்கிற, இப்போ பர்ஃப்யூம் போடாதான் முக்கியமாக வந்து தொலைடா எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தண்ணி இழுத்து போவாராம். இப்போ நம்ம ஜிமினோட என்ட்ரி கரெக்டாக கதவுக்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம சுகா தான் ஜிமினா நீ எப்படா வந்த, இப்போ நீ எதுக்கு அவன் கையை பிடிச்சி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்க, எங்கே போகிறீங்க நீங்கள், நீ எதுக்கு இங்கே வந்த, நாங்கள் 2 பேரும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணோமா, சரி நான் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட அப்போ சொல்கிறேன்டா கிளாரிட்டியா, இப்போதைக்கு என்ன விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே தான் என்ன கருமண்டா இது, பழமா இல்லை ஜூஸா, இதுக்கு இப்படி இருக்குது, அதோட ஃப்ளாஷ்பேக்கை நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து ஒன்றா போதும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே பிடிச்சி எழுதிட்டு போக பார்க்க, இப்போ கிச்சன்லேருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இது நம்மட்டே வீட்டுக்கு வா அப்புறம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட லிப் மூமெண்ட் இருக்குது. நம்ம யுங்கி இதை பார்த்துட்டு ஆத்தியமோ வீட்டுக்கே இனிமேல் நான் வரமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு ஓடி போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அப்பாடா இதுக்கப்புறம் அந்த டே இங்கே வரமாட்டான்ல, லூசாடா நீ எதுக்குடா இப்போ என்னை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்த மச்சான், இங்கே இப்போ என்ன நினச்சி தெரியுமா, என்ன இஷ்யூ உன்னால இப்போ நான் என் ஃபோன் எடுக்காமல் வந்து தொலைஞ்சிட்டேன், என் ஃபோனை போய் மேலே எடுத்துகிட்டு வரேன், ஃபோன் எடுக்க போனேன் உங்ககிட்ட உன் உயிர் இருக்காதா, என்னடா லூஸு மாதிரி அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் ஃபோனை தாண்டா எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன், அதுக்கு கூட அப்படி பேசிகிட்டு இருக்கேன் மச்சான் வேணாண்டா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்க, இப்போ யுங்கி அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லுவாரோம். இப்போது நம்ம ஜேகேக்கு ஐயோ இப்படியா நினச்சி, ஆமாம் மச்சான் அதனால தான் உன்னை இப்போ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ மட்டும் நீ இங்கே போனேன்னு முடிவு பண்ணிக்க போகணுமா வேண்டாமான்னு, இல்லை மச்சான் எனக்கு ஃபோனே வேண்டாம் நான் அப்படியே இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே சொல்ல தெரியுதுல்ல, இதுக்கு தான் பத்தியா உயிர் கொடுப்பான்னு தோலன்னு சும்மாவா சொன்னாங்க, உயிரை பிடிச்சிக்கிட்டு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆமாம் மச்சான் நீ தாண்டா என்னோட பார்த்தான், சரி ஒன்று கேட்டு அங்கே இருக்கும்போது என்ன கேட்டேன் அந்த ஃப்ரூட்டை பற்றி கேட்டல்ல, ஃப்ரூட்டா ஆமாம் அங்கே டேபிள் மேலே அந்த ஃப்ரூட்டை பற்றி கேட்டல்ல, ஆமாம் கேட்டேன், அந்த ஃப்ரூட்டு ஃபோன் பேசினுச்சுல ஒரு பொண்ணு, ஆமாம் அப்போது டேயோட கையில் இருந்ததுடா, எனது அவன் ஒன்றை நினச்சி அதை குத்துன்னு குத்தியே அப்படியே மிக்சர் ஆகிட்டான் தெரியுமா, மிக்ஸி இல்லாமல் பார்த்து அரைச்சிட்டான் மச்சான், இந்நேரம் நீ மட்டும் அவன் கையில் மாட்டியிருந்தேன்னு வை பொண்ணுக்கும் அதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க கலாய்க்க, ஜேகேயா ஆத்தி அந்த பழத்துக்கே இந்த நிலைமைனா அப்போது எனக்கு அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பயந்துட்டு இருக்காரு. இப்போ வீட்டுக்கு போவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்படியே ஸ்கிப் ஆகுது டைம். ஸோ நைட் ஒரு 8 o'clock ஆகுது. நம்ம ஜேகே இன்னும் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு தான் தெரியுறாரு இவங்க கூப்பிட்டுக்கிட்டு, இதுக்கு மேலே சுற்றுறதுக்கு எந்த இடமும் இல்லைடா, எதுக்குடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மச்சான், நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா, அவன் நான் ஏதாவது பண்ணிட்டானா என் உயிர் எனக்கு முக்கியம் மச்சான், உயிராது மயிராது என்னால் இதுக்கு மேலே முடியலடா, எனக்கு டயர்டாக இருக்குது, சரி வா நம்ம எங்கள் வீட்டுக்காவது போகலாம், நான் எனக்குடா வேறவங்க வீட்டில் எனக்கு வேறவங்க பெட்டில் படுத்தா தூக்கம் வராதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன டேஸ்ட்டுக்குடா என்னை அப்படி போட்டு சாவடிக்கிற விட்றா என்ன நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்க இங்கே கெஞ்சிகிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே நீ என் கூட தான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்க, அடிச்சு வந்து தலை போவான், அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்படா, நான் இருக்கேன் மச்சான் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம யுங்கி அப்படியே தைரியத்தெலாம் வர வச்சுன்னு கூட்டிகிட்டு போயிடாரு ஜேகேயை. போனால் அந்த வீட்டு வாசலில் நிற்கும் போதே அப்படியே காலெல்லாம் அப்படியே ஆடுது. இப்போ நம்ம ஜேகேயை பார்த்துட்டு மச்சான் என்னமோ வீர வாசலெலாம் பேசி கூட்டின்னு வந்தேன், இப்போ எதுக்கு மச்சான் உன் கால் இந்த ஆட்டம் ஆடுது,
அது வந்து ஜேகே பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு. பூ தெரிது சாச்சி நான் ஒரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே அப்படியே பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ண நம்ம டே அப்படியே சோஃபாவில் உட்காந்து அப்படியே பார்க்குறாரு. ஒரு லுக்கை விட்டு பார்க்குறாரு, எப்படின்னா அப்படியே முறைக்கிற மாதிரி கண்ணாலே அப்படியே கொள்ளுற மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜேகே தான் ஆத்தி பார்வையிலே இத்தனை கத்தி வந்து பாயுது, இப்போ நிஜத்தில் என்ன நடக்க போதோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே போகிறாரு. யுங்கி என்னமோ அங்கேயே பிடிச்சி யாரோ கட்டி போட்ட மாதிரி அவருக்கு அந்த கால் அங்கேருந்து நகர மாட்டேங்குது. மச்சான் காலை நகர்ந்து உள்ளே வரல, வெளியே என்ன போவோங்குது, நான் அப்படியே போயிடறேன்டா ப்ளீஸ்டா என்னை விட்டுறா. ஏய் இவ்வளோ தூரம் வந்துட்டு தனியாக விட்டு போகிறேன்னு பார்த்துற மத்தியா அப்படின்னு சொல்ல, ஆஹா உன்னை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ என்னை எங்கேயெல்லாம் கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே புலம்பிட்டு வந்து தொலைகிறேன், அதான் ஃப்ரெண்டாகி தொலைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டே தான், இவ்வளோ நேரம் எங்கே மாமா போனீங்க? இவ்வளோ நேரம் நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம், எதுக்கு அதெல்லாம் நீ கேட்குற? இல்லை மாமா இவ்வளோ நேரம் காணும்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சரி நான் போய் தூங்குறேன். போ மாமா அப்படின்னு சொல்லிட. இப்போ தான் நம்ம ஜேகேக்கு உயிரே வருது, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. நம்ம யுங்கிக்கு அதுக்கு மேலே எப்பா என்னை விட்டுருங்கடா, இந்த வீட்டில் இதுக்கு மேலே இருந்தால் எனக்கு ஆட்டடாகவே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி என்னை விட்டால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு குட்டுன்னு ஓடிடுறாரு அவங்க வீட்டுக்கு. ஸோ அப்பப்போ இப்படி தாண்டா ஃபன்னான விஷயம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஜேகே அப்படியே பார்த்துட்டே பயப்பட வர்றது. டே வந்து எதுவுமே நான் அப்படிப்பட்ட கேரக்டரே இல்லைடா, நான் என்ன சொன்னதாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம டேக்குமே புரியுது. ஸோ இவர் வந்து ஏதோ நம்மளை பயப்படுறாரு நம்ம கேரக்டர் பார்த்து அப்படிங்கிறது வந்து புரியுது. ஸோ நம்ம டேயும் வந்து பெருசாக எதுவுமே கண்டுக்கல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் விட்டுறாரு. இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆக நம்ம ஜேகே வந்து டேக்கிட்ட வந்து தள்ளி போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து டேக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒன் ஃபைன் டே வந்துட்டு நம்ம ஜேகே கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேடி போகிறாரு. பார்த்தா நம்ம ஆள் அப்படியே பனானா மில்க் ரெடி பண்ணிகிட்ருக்காரு கிச்சனில் நின்று. இப்போ நம்ம டே தாண்டா மாமா சொல்லுட்டே நம்ம ஒரு இடத்துக்கு போகலாமா? எங்கே? நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வரீங்களா? எங்கடா? ஆத்தி எங்கடும் ஓடுதளது கூட்டிகிட்டு போதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இங்கே உள்ள பயம் இருந்தாலும் அப்படியே எதுவுமே நான் பயப்படலடா அப்படிங்கிற மாதிரி வெளியே நின்று தில்லாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்மகிட்டே மாமா ப்ளீஸ் எனக்காக வரலன்னு சொன்னால் இங்கேயே போட்டு தள்ளிடுவானோ, சரி போவோம் என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம ஜேகே யோசிச்சுட்டு சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது நம்ம டே தாண்டா குடுன்னு ஓடி போய்ட்டு ரெடி ஆகிட்டு அவ்வளோ க்யூட்டாக அங்கேருந்து வராரு. இப்போது நம்ம ஜேகேயும் போய்ட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. நம்ம டே தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே இங்கே தாண்டா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பாடி சைலண்ட்டாக வந்துட்டுருக்காரு. அந்த கார் அப்படியே போய்ட்டு ஒரு பீச்சில் ஸ்டாப் ஆகுமா. அந்த பீச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ப்ரொஃபஸர் ஆர் ஹபியில் வந்துட்டு சன்செட் போட்டிருப்பேன், பட் இவங்க 2 பேரும் சேர்த்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள கொண்டு வந்து இங்கே சன்செட் பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ சன்செட் பார்த்துடலாமா? இப்போது அந்த சன்செட் தாண்டா அந்த பீச்சில் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடமே, அவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பேர்ட் சவுண்டு, அந்த வியூவு, அந்த கடல் அலையோட சத்தங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டே தான் இப்போ அப்படியே இறங்கி போகிறாரு. போயிட்டு அந்த வியூவை அப்படியே நின்று ரசிக்கிறாரு. இப்போது நம்ம ஜேகே இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் தெரிலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ இவரும் வந்து அப்படியே நிற்கிறாரு. இப்போ நம்ம டே திரும்பி மறுபடியும் காருக்குள்ளே போகிறாரு. இவன் எதுக்கு இப்போ காருக்குள்ளே போகிறான்? ஆத்தி கத்தி எடுத்துகிட்டு வந்து பின்னாடி வழியாக குத்திடுவானா என்ன? ஐயோ நான் உனக்கு பண்ணிருக்கேன்டா நிறையா, அதுக்காக என்ன போட்டுக்கிட்டுலாம் தயிராட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே பயத்துலேயே இங்கே நின்றுட்டுருக்காரு பீதியிலேயே. ஸோ நம்ம இப்போ டே வந்துட்டு போயிட்டு வர்றாரா, அவர் கையில் எதுவுமே இல்லை. என்ன எதையும் காணும்? சரி ஓகே நம்ம உசுருக்கு உத்தரவாக இருக்கிற வரைக்கும் நமக்கு தப்புச்சேடா ஜேகே அப்படிங்கிற மாதிரி அதை அப்படி திரும்பி சன்செட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே அழகாக வந்து ஜேகேயை பேக் ஹக் பண்ணுறாரு. பண்ணினோன்னே நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏய் டே என்ன பண்ணுற? தள்ள கையிடு மாமா ப்ளீஸ், கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கேனே, என்னை இப்படியே இருக்க விடு மாமா ப்ளீஸ். இல்லை நீ என்ன பண்ணுற, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ தள்ளுறியா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். எனக்காக ஒரு 5 minutes நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற? நீ தள்ளி நின்று மாமா எதுவும் பேசாத, நான் பேசுகிறத மட்டும் கேளு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மாமா, ஏன் தெரியுமா? நீ ரொம்ப கேரிங்,
உன்னை யோசிக்கலாம், நான் என்னடா கேரிங்காக இருக்கேன், நான் எப்படா உன்னை கேர் பண்ணேன், நான் எப்போவுமே உன்னை வெறுத்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் நீ என்னதான் வெளியே வெறுக்கிற மாதிரி நடித்தாலும் உனக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ்வளோ அடம் பிடிச்சி அம்மா கிட்ட சொல்லி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். ஈவன் நம்ம 2 பேர்த்துக்கு ஒரு 2-3 ஏஜ் தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்குமாம்மா. எவ்வளோனா, இதோ இந்த கடல் இருக்குல்ல, இதுகிட்ட கேட்டால் என்னோட காதலை அது சொல்லும். அதால் கூட என்னோட காதலை அளக்க முடியாது மாமா. அவ்வளோ ஆழமாக வச்சுருக்கேன் நான் உன் மேலே. நான் எதுக்கு உன் மேலே இவ்வளோ காதலானேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு தெரியுது என்னோடய கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சதுலேருந்து நீ ரொம்ப பயப்படுற. என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் அதான் மாமா. ஆனால் உன்கிட்ட மட்டும் என்னால் அப்படி இருக்கவே முடியல. நீ என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்க, இவனை அழ வச்சிருக்க. பட் எனக்கு உன் மேலே எந்த கோபமுமே வர மாட்டேங்குது மாமா. அதுதான் உண்மையான லவ்ன்னு நினைக்கிறேன். நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் மாமா. ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. எனக்கு தெரியும் உனக்கு இந்த மேரேஜ் காம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் மாமா. பட் நானும் எனக்காக என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே இங்கே பேசிகிட்டு இருக்காரு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக. இப்போ நம்ம ஜேகே தாண்டா அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு, இங்கே பாருட்டே, எனக்கு ஒன்று ஃபஸ்ட்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன் தெரியுமா? நீ சுத்தமாக என்னோட டைப்பே கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சம்பாதிக்கணும், பார்ட்டி பண்ணணும், குடிக்கணும், அந்த இது மட்டும்தான் என்னோட மைண்டு. பட் நீ அப்படி கிடையாது. ரொம்ப பொறுப்பான பையன், உனக்கு ஏற்ற மாதிரி பையனை நீ வந்து தேடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட அவ்வளோ சொன்னேன். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. பட் நீ பிடிவாதமாக என்னை கல்யாணம் பண்ண. எனக்கு பிடிக்கல உன்னை. பிகாஸ் நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம நான் தான் வேணும்னு சொல்லிட்டு உன் அம்மாட்ட போய் அவ்வளோ அடம் பிடிச்சேன். உன் அம்மா அதான் என்னோட அக்கா. அவள் என்னோட அக்கா மட்டும் கிடையாது, அவள் என்னோட அம்மாவும் தான். ஏன்னா சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என் அக்கா தான் எனக்கு எல்லாமாவும் இருந்து இவ்வளோ தூரம் என்னை வளர்த்தது. ஸோ அவளே வந்து என்கிட்ட கேட்கும்போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. நீயும் என்னை விட மாதிரி தெரிலையா? ஸோ அதனால தான் அந்த மேரேஜ்க்கே நான் ஒத்துக்கிட்டேன். அதனால எனக்கு உன் மேலே சின்ன சின்ன கோவம் இருந்துச்சு, உன்னை கஷ்டப்படுத்தினேன். ஆனாலும் நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு தெரியல. அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் என் மேலே இருந்த லவ் உனக்கு குறையவே இல்லையாட்டே. மாமா, நான் தான் சொல்கிறேன்ல, இதே உன் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா அங்கே நடக்கிறதே வேறு மாமா. எல்லாரும் நீ ஆயிட முடியாது. எனக்கு நீ வேணும் மாமா. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா. இங்கே பாருட்டே, இருந்தாலும் நான் உன்னோட டைப் கிடையாதுடா. நீ ரொம்ப பொறுப்பான ஒரு நல்ல பையன்டா, நான் கெட்ட பையன்டா. இந்த கெட்ட பையனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது, நீ கெட்ட பையனாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அப்படியா? நான் கெட்ட பையனாக இருக்கிறது தான் உனக்கு பிடிக்குமா என்ன? ஆமாம் மாமா. அப்படி சரி, ஓகே. இவ்வளோ தூரம் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற. இவ்வளோ அழகான ஆழமான காதலை மட்டும் நான் மிஸ் பண்ணேன்னு வை, என்னை விட ஒரு முட்டா பையன் அந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. மாமா, அப்போ நீ என்ன சொல்ல வர? அதுவா, ஐ லவ் யூ ஸோ மச்டா என் கரடி குட்டி. என்னது கரடி குட்டியா? நீ இப்படிலாம் சொல்ல மாட்டியே. நீ பார்க்குறதுக்கு குட்டியாக அழகாக கரடி குட்டி மாதிரி இருப்ப. எனக்கு அடிக்கடி தோணும், நிறைய தடவை சொல்லணும்னு நினச்சிருக்கேன். பட் என்னோட ஈகோ சொல்ல விடலாம். அதான் இப்போ நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தாச்சுல்ல. ஸோ ஐ லவ் யூடா என் கரடி குட்டி. அப்படியா என் பன்னிக்குட்டி? ஓ, நான் உங்களுக்கு பன்னிக்குட்டியா? நான் உனக்கு கரடி குட்டினா நீ எனக்கு பன்னிக்குட்டி தான். நீனும் பார்க்க பன்னி மாதிரி க்யூட்டாக இருக்க. ஓ அப்படியா? அப்போது என்ன அடிக்கலாம் மாட்டல? மிதி, அந்த குத்து. மாமா, நான் எதுக்கு மாமா ஒன்று அடிக்க போகிறேன்? நான் தான் சொல்கிறேன்ல. சரி, ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம டேயை. இப்போது அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தாண்டா காமிக்கிறாங்க. ஏய் ஜிம்னா ப்ளீஸ்டா, கதையோட எண்டு வந்துச்சுடா, அவங்க சேர்ந்துருப்பாங்கடா, ப்ளீஸ் ஜிம்னா.
இங்கே பாரு, நான் சொன்னது தான். அந்த ஜேகே திருந்தி என் ஃப்ரெண்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் ஃப்ரெண்டை ஏற்றுக்கிட்டாதான் நான் உன்னை ஏற்றுப்பேன். அதுக்கு இடையில நான் உன்னை ஏற்க மாட்டேன். அடே ஜேகே, ஏன்டா என் வாழ்க்கையில் இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்க? ஐயோ ஜிமினா ப்ளீஸ்டா, அவங்க சத்தியமாக சேர்ந்துருப்பாங்கடா. கதையோட கிளைமேக்ஸ் வந்துருச்சுடா, என்னை இப்போ கூட கெஞ்ச விடாதுடா. அது எனக்கு தெரியாது. அவன் போய் சேரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேரலாம். இப்போது பாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினாங்கிற அப்படியே போகிறாரு. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை நம்ம இப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒன் ஷாட் கேட்ட சிஸ்டர் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அகெயின் நான் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜீவன் பிரதர். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பேசலாம்? உங்களோட ஃபேவரட் பிஎல் சீரீஸ் எது? அதை அப்படியே சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆல்வேஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் பிஎல் சீரீஸ் எது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிஎல் சீரீஸ் எது, அதோடு உங்களுக்கு பிடிச்ச பேர் இருப்பாங்கள்ல அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவாடா, இப்போது நான் இதை அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா. பாய் ஆமி சராங்கே.